பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிறதான வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை. இஸ்ரவேலாகிய குமாரத்தையே திரும்பு, இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதிலே நாம் ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்து தியானிக்கவிருக்கிறோம். உன் மனதை வை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மனதை வை என்று இஸ்ரவேல் குமாரத்தி, யூதாவின் ஜனங்களை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உன் மனதை வை என்று சொல்லி. அப்படியானால் இந்த மனதை குறித்து ஆண்டவர் இந்த வேதத்திலே எழுதி வைத்திருக்கிற காரியங்கள் என்ன, அதை குறித்து தானே எதிலே நாம் மனதை வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே தியானிக்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த மனதை குறித்து நாம் பிரசங்கியின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உலகத்திலே ஞானம் நிறைந்த ஒரு மனுஷன், தேவனாலே அதிகமான ஞானம் கொடுக்கப்பட்டு ஞானியாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் எழுதின ஒரு புஸ்தகம் தான் இந்த பிரசங்கியின் புஸ்தகம். இதிலே அவர் தன்னுடைய மனதை குறித்து சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அது சற்று துக்கமாக இருக்கிறதை கூட நாம் பார்க்கலாம். ஏன் என்று சொன்னால், பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. ஒரு பெரிய ஞானி, பெரிய ஆராய்ச்சியாளர் சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்திருக்கிறார். அது எல்லாமே எப்படி இருக்கிறதா? மாயையா இருக்கிறதும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதே அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதீனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன், இதுவும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று கண்டேன். எதெல்லாம் அவர் தன்னுடைய மனதை பிரயோகம் பண்ண வேண்டுமோ பண்ணி, அவர் கடைசியிலே அவர் கொடுக்கிறதான ஒரு ரிசல்ட், ஒரு முடிவு, மனதுக்கு சஞ்சலம், எல்லாம் மாயை. என்ன ஒரு துக்கமான காரியம். பிரசங்கியில தான் மனதை குறித்து அதிகமான வசனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் கைகள் செய்த சகல வேலைகளையும், என் கைகள் செய்த சகல வேலைகளையும், நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. எவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வைத்திருந்தாலும் இந்த ஒரு ஞானி இந்த புஸ்தகம் முழுவதிலும் எழுதுகிறதை நாம் பார்க்கும் பொழுது, தன் மனதை அவன் சஞ்சலத்துக்கு நேராக தான் நிறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறார், எல்லா காரியங்களையும் கவனித்து பார்க்கிறார். தான் செய்கிற வேலை எவ்வளவு பிரமாண்டமான ஒரு ஆலயம் கட்டியிருந்தால், எவ்வளவு பிரமாண்டமான தனக்கென்றும் தன் மனைவிமார்களுக்கென்றும் மாளிகைகளை கட்டினார். கட்டிட நிபுணர் போல கட்டியிருந்தார். 7 வருடங்கள் ஆலயத்திற்கும் 13 வருடங்கள் தன்னுடைய அரண்மனைக்கு, தன்னுடைய மாளிகைகளுக்கு அவன் வருடங்களை செலவழித்தும் கூட சொல்லுகிறார், என் கைகள் செய்த சகல வேலையும், நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும்
மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை என்று எவ்வளோ பலனையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவருடைய மனதிலே மாயையான ஒரு தோற்றம் இருந்தபடினாலே, அந்த மாயையான தோற்றம்தான் அவன் மனதை ஆழப்படுத்தினது. அவன் மனதிலே வைக்கப்பட்டிருந்தபடினாலே அவனுக்கு எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று அதிகாரங்களிலே எழுதி கொண்டே போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரசங்கி 6:7 வாசிக்கிறோம், மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே இந்த சாலமோனுக்கு. என்ன ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை பாருங்களேன். அப்ப இவருடைய மனதை எதிலேதான் வைத்திருந்தார்? தான் செய்கிற வேலை, தான் கண்டது, தான் யோசித்தது, தான் நிர்ணயித்தது, தான் தனக்கென்று அவன் வைத்திருந்த ஒரு ராஜ்யம், தனக்கென்று வைத்திருந்த காரியங்களை தான், தன்னையும் தன்னை சுற்றியுள்ளதையும் பார்த்து கொண்டே இருந்ததினாலே சூரியனுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே பலனற்றதும் மாயையும் என்று கண்டிருக்கிறார். அப்படியானால் நாம் எதிலே மனதை வைக்க வேண்டும் என்று நாம் கவனத்தோடு கூட இருக்க வேண்டும். இன்னும் நாம் வாசிக்கும் பொழுது பிரசங்கி 6:9 சொல்றார், ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம், இதுவும் மாயையும் மனதை சஞ்சலப்படுத்துகிறதுமாய் இருக்கு. எது நலம் என்று சொல்லுகிறான்? ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். தேடி தேடி கிடைக்காமல் போனாலும் கண் கண்டது நலம், ஆனால் இதுவும் மாயையும் மனதை சஞ்சலம். ஆனால் இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்ற ஒரு மனுஷன் ஒரு திருப்தி இல்லாத ஜீவித்ததினாலேதான் அவன் மனதை அவன் சஞ்சலத்துக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே அவன் மனது எப்பொழுதுமே எதை பார்த்தாலும் அது மாயையும் சஞ்சலத்துக்கும் ஏதுவாக அவன் பார்த்து கொண்டே இருந்தபடினாலேதான் அவனுடைய முடிவும் சரியானதாக இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு எப்படி இருக்க வேண்டுமோ சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கிறோம், அவனுடைய முடிவு மிகவும் முக்கியம். நாம் நம்முடைய மரண நாளை கிட்டிக் கொண்டு அல்லது இயேசுவின் வருகை நாளை கிட்டிக் கொண்டு இருக்கிறோம், கிட்டி சேருவதற்காக. அதற்கு தான் நாம் ஆயத்தமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகையால் நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் யோசித்து நினைத்து சிந்தித்து நம்முடைய மனதை அதிலே வைக்க வேண்டும். எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்றிருந்த ஒரு தேவ மனுஷன்தான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் ராஜாவாக்கப்பட்டவன் தான். தேவனால் உன் விண்ணப்பம் என்ன கேள் என்று சொல்லி கேட்டு அவன் ஞானம் கேட்டானே. ஓ, நீ ஐஸ்வர்யமோ உன்னுடைய ராஜ்யத்தின் பலமோ யுத்த வீரர்களோ வேறு எதையும் நீ கேட்கவில்லையே, நான் ஞானத்தையும் உனக்கு கொடுக்கிறேன், மற்ற எல்லா ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று சேபாவின் ராஜஸ்திரீ வந்து அவனை பார்த்து புகழத்தக்கதாக அவ்வளவு ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு மனுஷன். அவனுடைய ராஜ்யம் சமாதானம் உள்ள ஒரு ராஜ்யம். தாவீது ஆண்டவருடைய மனதுக்கு ஏற்று தாசனாய் இருந்தார். ஆனால் அவர் வாழ்நாள் முழுவதும் யுத்தங்களை செய்து கொண்டார். ஆனால் சாலமோனுடைய நாட்களை நாம் பார்க்கும் பொழுது யுத்தம் இல்லாதிருந்த நாட்கள், சமாதானமாய் இருந்த நாட்கள், ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம்
எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு வேகமாய் ஓடுகிற துரித உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். உணவாயிருந்தாலும் துரித உணவு, போக்காயிருந்தாலும் அது துரித போக்கு, வரத்தாயிருந்தாலும் அது துரித வரத்து, நாம் உட்கார்ந்து கேட்கிற காரியங்களாயிருந்தாலும் துரிதமாய் துரிதமாய் எல்லாம் துரிதமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம்முடைய மனதை நாம் எங்கே செலுத்துகிறோம், செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் எதன் மேலே நம்முடைய மனதை வைக்க கூடாது என்று இந்த சாலமோன் எழுதின நீதிமொழிகளிலேயே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அதன் பின்பு எதிலே நம்முடைய மனதை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கவிருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 23:17, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. இந்த சாலமோன் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று எழுதியிருக்கிறார். ஆனால் தன் ஜீவியத்திலே அதை கடைபிடிக்காதவராய் இருந்தபடினாலே தான் அவர் மனதிலே தோன்றினது எல்லாம் மாயையும் சஞ்சலமுமாய் இருந்தது. ஆகையால் அவருடைய முடிவும் எப்படிதான் முடிந்தது? சஞ்சலமுமாய் முடிந்தது. எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா காரியங்களும் இருந்தும் அவர் தன்னுடைய மனதை பொறாமை கொள்ள ஒருவேளை விடாமல் இருந்தாலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட வைத்திராமல் போனதினாலே இந்த சாலமோனுக்கு பிற்பாடு அந்த இஸ்ரவேல் தேசம், அந்த 12 கோத்திரம் 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒரு பிரிக்கப்பட்ட ராஜ்யத்தை தான் அவன் தன் சந்ததியாருக்கு விட்டு போனான். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிறோம். நாம் எதை நம்முடைய சந்ததியாருக்கு வைத்து விட்டு போம்? பெரிய வீட்டையா, பெரிய ஆஸ்தியையா, அல்லது நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸா? எதை நாம் வைத்து விட்டு போக போகிறோம்? கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று நானும் பயத்தோடு இருக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததியாருக்கும் அதை தான் நாம் வைத்து விட்டு போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய மனதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் வைப்போமானால் இந்த சாலமோனின் முடிவு நமக்கு வராது. அவனுடைய ஆர்வம் ரொம்ப பிரமாதமாயிருந்தது. அவனுடைய வாழ்க்கையின் அந்த ராஜ்யத்தின் 40 ஆண்டுகள் அவன் அந்த சமஸ்த இஸ்ரவேலை அரசாண்டான். சவுல் ராஜாவை போல, தாவீது ராஜாவை போல சாலமோனும் 40 ஆண்டுகள் ராஜாவாயிருந்தார். ஆனால் அவர் வைத்து விட்டு போனது என்ன? தன் மனதை எப்பொழுதுமே மாயைக்கும் சஞ்சலத்துக்கும் ஒப்பு கொடுத்ததினாலே தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு இரு என்று எழுதினார். ஆனால் தனக்கு அதை எடுத்துக்கொள்ளாததினாலே தேவனுக்கு பிரியமில்லாத, தேவ பயமற்ற ஒரு மனுஷனாய் தன்னுடைய ஜீவியத்தை முடித்தபடினார். தனக்கு இஷ்டமானபடி தன்னுடைய ஜீவியத்தை வாழ்ந்து மனைவிகள் போதாது என்று மறுமனை ஆட்டிகள் அவர்கள் நிமித்தமாய் தேவனை இழந்த, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து அதிகமாய் எழுதின ஒரு மனுஷன் அந்த பயத்தை விட்டவனாய் வாழ்ந்ததை பார்க்கும். அப்படியானால் பாவிகள் மேல் நீ பொறாமை கொள்ளாதே, உன் மனதை அதன் மேலே விடாதே என்று சொன்ன மனுஷன் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இரு, அவரை பற்றி கொண்டு இரு என்று எழுதுகிறான். ஆனால் தான் அதை செய்யாமல் போய்விட்டான். ஆகியதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போக விடாதபடி, பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவளாய் நான் போய்விடக்கூடாது. ஆகையால் எச்சரிக்கையாய் இருக்கும்படியாக தேவன் முதலாவது
எனக்கு இந்த பாடத்தை என் மனதை நான் பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாமல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னான். நம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். நம்முடைய முடிவை பற்றி தான் நாம் ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் அந்த 31ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன, எதை குறிக்கிறது? இந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் என்ன செய்ய போகிறார்கள்? 70 வருஷம் கழித்து அந்த சிறையிருப்பிலே, பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருவார்கள். ஏன் இங்கே பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது? 70 வருஷம் செல்லும் அல்லவா? ஒருவேளை 60 வயதிலே அங்கே போயிருப்பார்கள் என்று சொன்னார். இன்னும் ஒரு 70 வருஷம் கழிச்சு அவங்க திரும்பி வர முடியாது. ஆனால் ஒரு சிலர் அந்த வயதானவர்கள் இருந்தார்கள் என்று நாம் எஸ்ரா நெகேமியாவின் புஸ்தகங்களே நாம் வாசிக்கிறோம். முந்தின ஆலயத்தை பார்த்து சிலர் அங்கே கண்ணீர் விட்டு அழுதார்களாம் பிந்தின ஆலயம் கட்டப்படும் போது. ஏன்? அவர்களுக்கு அந்த ஆலயம் முன்னாலே எப்படி கட்டப்பட்டிருந்தது என்பதை பார்த்தார்கள். இப்ப அந்த பிந்தின ஆலயத்தை மகிமையும் பார்க்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்தாரே என்று ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். ஆகியால் தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். அப்படியானால் நாம் செய்கிற காரியம் நம்முடைய சந்ததியாரை பாதிக்கும் அல்லது சந்ததியாரை ஆசீர்வதிக்கும். அதைதான் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரும் சொல்லுகிறார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை ஆசீர்வாதம். ஆனால் கீழ்ப்படியாதவர்களின் நிமித்தம் அவர்களுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர்களுக்கு சாபமாய் அது மாறிவிட்டது. இன்றைக்கு அநேகர் சாபத்திலே இருக்கிறதுன்னு காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து விலகி போனதினால். இன்றைய தினத்திலும் போதகர் ஒரு காரியத்தை குறித்து சொல்லும் போது அந்த காரியங்களை சொன்ன, தேவனோடு கூட நடக்கிறவர்கள் தேவனை விட்டு விலகி அசுத்தமான காரியங்களிலே சிக்கிக் கொள்ளுவார்களானால் அதிலிருந்து அவர்களை தப்புவிப்பது மிகவும் கடினம் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் நம்முடைய முடிவை பற்றி நமக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு முடிவு, ஒரு மனுஷனுடைய முடிவு அது மிக முக்கியமானது. ஆகையால் இதை நாம் மனதிலே வைக்க வேண்டும். இது சாலமோன் மனதிலே வைத்ததெல்லாம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறார் பாருங்க. சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாவற்றையும், நன்மை எது, தீமை எது, அறிவு எது, அறிவீனம் எது, புத்தி எது, புத்தியீனம் எது, கர்த்தருக்கு பயப்படுதல் எது, கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லாதது எது, எல்லாம் அறிந்து எல்லாம் ஆராய்ச்சி செய்த ஒரு மனுஷன் தன்னுடைய மனதை கர்த்தருக்கு பயப்படுகிறதிலே வைக்காததினாலே அங்கே முடிவும் பரிதாபம். அது அவனுடைய ராஜ்யத்தையும் பாதித்தது, அவனுடைய சந்ததியாரையும் பாதித்தது. அந்த குமாரனாகிய ரெகொபெயாம் அடுத்த ராஜாவாக யூதா தேசத்துக்கு வருகிறார். 2 கோத்திரம் தான். ஆனால் அவனுடைய ஆட்சி முழுவதும் கொடுமையின் ஆட்சியாக இருந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன்? நல்ல ஒரு தகப்பனுக்கு ஒரு தீய குணமுள்ள ஒரு மகனா? சிந்தித்து பாருங்களேன். அப்படியானால் தீய குணமுடைய தகப்பனாய், ஒரு தாயாய், ஒரு பெற்றோராய் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய சந்ததியாரின் நிலைமைதான் என்ன? அந்தோ பரிதாபம் அல்லவா? கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு
பயத்தோடு இரு என்று சொன்ன சாலமோன் அதை கடைபிடிக்காதது போல பிரசங்கிக்கிற நானோ அல்லது மற்றவர்களுக்கு போதிக்கிற நாமோ அப்படி நாம் இருந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து கொள்வாராக. தன் மனதை அடக்குகிறவன் தான் உத்தமன் என்று நீதிமொழிகள் 16:32 நாம் வாசிக்கிறோம். தன் மனதை அடக்கிக் கொள்ள முடியாமல் இருந்த ஒரு மனுஷன்தான் இந்த சாலமோன். ஆகையால் தான் அவனுடைய ஜீவியமே தாறுமாறாய்ப்போம். அவன் தன் எழுதினான், தன் மனதை அடக்குகிறவன் தான் உத்தமன். மனதை அடக்க தெரியாமல் தன் மனதை மனம் போன போக்கிலே செலவழித்து விட்டு சூரியனுக்கு கீழே நான் காண்கிறதெல்லாம் மாயையும் அது மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது என்று எழுதிவிட்டு போய்விட்டார். என்ன துக்கமான ஒரு காரியம். இந்த பிரசங்கியின் புத்தகத்தில் நிறைய நல்ல வசனங்கள் உண்டு. ஆனால் இந்த வார்த்தைகள், இந்த மாயை, இந்த சஞ்சலம், மனதுக்கு சஞ்சலம் என்று அடிக்கடி வருகிறதை பார்க்கும்போது எனக்கு அதிகமாய் பிடிக்காத ஒரு பகுதி இந்த பிரசங்கியின் புஸ்தகம். பிடித்து வாசிக்கிற அநேக புஸ்தகங்கள் உண்டு. ஆனால் மிகவும் பிரியமில்லாமல் வாசிக்கிற ஒரு புஸ்தகம் இது. ஏனென்றால் எதை பார்த்தாலும் மாயை, எதை பார்த்தாலும் மனதுக்கு சஞ்சலம் என்று சொன்னால் ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனுஷனை தானே குறிக்கிறது. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்தம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவர். ஆண்டவர் நமக்கு நன்மை கொடுத்தார். அது சூரியனுக்கு கீழே அது இருண்ட ஒரு தேசமா இருந்தாலும் அதிலேயும் நாம் திருப்தியா இருக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்களேன், சாலமோனுக்கு நேர் எதிரான ஒரு மனுஷன். எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தும் எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று உதறி தள்ளிவிட்டு ஊழியத்திற்கு வந்த ஒரு தேவ மனுஷன். அதன் பின்பு அவருடைய வீட்டாரை சந்தித்தோ வீட்டாருக்கு ஊழியம் செய்து சொல்லுகிறார், என் வீட்டார் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து எனக்கு ஒரு பாரம் உண்டு, அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று அதை செய்தார். ஆனாலும் தன் வீட்டாரோடே இணைந்து அங்கேயே இருந்து விடவில்லை. எல்லாவற்றையும் இழந்துதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன். அவருடைய முடிவு எப்படி இருந்தது? சிறைச்சாலையில தாங்க அவருக்கு மரணம். நல்லடக்கம் செய்தார்களோ என்று நாம் நினைத்து விட வேண்டாம். நல்லடக்கம் அதற்கு பின்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய மரண நாட்கள் எங்கே அவர் செலவழித்தார்? தன் குடும்பத்தோடு சந்தோஷமாய் பேர பிள்ளைகளையோ மனைவி பிள்ளைகளையோ வைத்து சந்தோஷமாய் இருந்தாரோ? இல்லை. எல்லாவற்றையும் துறந்த ஒரு துறவியை போல வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். எல்லாம் இருந்தும் கிறிஸ்துதான் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று ஓடிக்கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷனுடைய முடிவை பார்க்கும்போது அற்புதமும் ஆச்சரியமுமான, இன்றைக்கும் புகழ்ந்து பேசுகிற ஒரு தேவ மனுஷனாய் அவர் இருக்கிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றி பாருங்கள், என் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் என்று தைரியமாய் எழுதின ஒரு தேவ மனுஷன். 14 நிருபங்களை எழுதின ஒரு தேவ மனுஷன். அத்தனை புத்தகங்களை யாருமே இந்த வேதாகமத்தில் எழுதவில்லை. மோசே எழுதினது 5 ஆகமங்கள். இப்படி ஒரு சில தேவ மனுஷர்கள் சில புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும் பொழுது 14 புத்தகங்கள், 27 புத்தகங்கள் உண்டு புதிய ஏற்பாட்டிலே. அதுல 14 புத்தகங்களை பாதிக்கு மேலே எழுதியிருக்கிறார்கள். 13 அறைதான் 27 பாதி. ஆனால் 14 புத்தகம், அதிலும் ஒரு பூரணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். 7 2 மடங்காகிற
ஒரு பூரணத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். அப்படியானால் இந்த கடைசி காலத்திலே வாழ்கிற நமக்கு நம்முடைய முடிவை பற்றி நமக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு திருப்தி உள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு கூட இந்நாட்களிலே நாம் வாழுவோம் என்றால் நம்முடைய மனதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மேலே நாம் செலுத்துவோம் என்று சொன்னான். நிச்சயமாகவே நாம் மாத்திரம் அல்லங்க, நம்முடைய முடிவு மாத்திரம் மகிமையான முடிவாய் அல்ல, நம்முடைய சந்ததியாரின் முடிவும் ஆசீர்வாதமாக இருக்கும். உன் பிள்ளைகள் நம்ம தேசத்துக்கு திரும்ப வருவார்கள். அப்படியானால் அவர்கள் வந்து அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் நாம் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தோடு கூட நாம் கடந்து செல்லுகிற ஒரு தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை, புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. மனதிலே வைக்கிறது இல்லை. நீதிமான் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவரவர்கள் ஜீவியங்கள் பூரணப்படும் போது ஆண்டவர் நீதிமான்களை எடுத்துக்கொண்டிருக்கிற காலத்திலே வந்திருக்கிறார். நாம் நம்முடைய மனதை நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களே, இதிலே நாம் வைக்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் இருக்கும்போது, நம்முடைய மனதை அதிலே நாம் வைக்கும் போது, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நாம் பார்க்கும் பொழுது அது நம்மை சிந்திக்க வைக்கிறதாக இருக்கிறது. சிந்திக்க வைக்கிறதாக இருக்கிறது. எவைகளை சிந்திக்க வேண்டும்? ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறதான காரியங்களை நாம் வாசிக்கும் பொழுது எவைகளை சிந்திக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும்? ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். நம்முடைய மனதிலே எதை நாம் வைக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் வைக்கும் பொழுது நம்முடைய முடிவை பற்றி நமக்கு நம்பிக்கை உண்டு. நம்முடைய சந்ததியாரும் நம்மாலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்முடைய மனதை நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நாம் காணும்போது நம்மை சிந்திக்க வைக்கிறது. எதை சிந்திக்க வைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். முந்தின காலத்திலே நடந்தது, இதற்கு முந்தி நடந்தது துக்கமான காரியங்களிலே கர்த்தர் எப்படி நம்மை ஆறுதல் படுத்தினார்? பாடுகள் போராட்டங்களின் நாட்களிலே கர்த்தர் நம்மை அதிலிருந்து எப்படி விடுதலையாக்கினார்? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது என்று ஒரு வாக்கு தத்துவத்தை மட்டும் ஆண்டவர் எனக்கு சொன்னார். அதை நான் பிடித்து ஜெபித்தேன். ஆனால் தண்ணீரை கடக்கும் போது ஆண்டவர் என்னோடு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தேன், பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கு, தேவரீர் என்னோட கூட இருக்கு.
நீர் என்னோட கூட இருக்கும்போது மரணம் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, இருள் இருந்தாலும் கவலை இல்லை, பாதாளம் வந்தாலும் கவலை இல்லை. பழைய ஏற்பாட்டில் தாவீதும் புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலும் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் என்னை பிரிக்க முடியும்? மரணமே வந்தாலும் அல்லது நான் ஜீவனோடு கூட இருந்து ஜீவனே ஆனாலும் என்னை பிரிக்க முடியாது. கஷ்டமோ நஷ்டமோ பசியோ பட்டினியோ எதுவுமே என்னை பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று தைரியமாய் பறைச்சாற்றுகிறார். தாவீதும் அப்படிதான். எத்தனை மரண தருவாய்கள், ஒரு அடி தூரம்தான் மரணத்துக்கும் எனக்கும் என்று எழுதியிருக்கிறார். ஒரே அடி, ஒரு அடியில ஒரு அடி கொடுத்தா போச்சு மரணம். ஆனால் அந்த ஒரு அடியில தப்பித்து 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 40 ஆண்டுகள் ராஜ்யமாயிருக்கு. நல்ல முதிர் வயதில் தன்னுடைய குமாரனை அந்த ராஜஸ்தானத்திலே நிறுத்தி விட்டு தன்னுடைய மரண நாளை சந்தித்து ஒரு நல்ல தேவ மனுஷன் தாவீது. நல்ல தேவ மனுஷன். அப்படியானால் நாம் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? நமக்கு முந்தின காலத்திலே நடந்ததை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, புலம்பல் பாடுகிறோமா? முறுமுறுக்கிறோமா? அல்லது இந்த சாலமோனை போல எல்லாம் மாயப்பா, எதுவுமே என்னை திருப்திப்படுத்தவில்லை, 1000 மனைவி கூட திருப்திப்படுத்த முடியவில்லை, ஒரு மனுஷனுக்கு திருப்தி இல்லாத ஒரு ஜீவி. அதற்குதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் பிரமாணத்தை ஒரு மனைவியை உடையவனாயிரு, கண்காணியானவன், ஊழியக்காரனானவன், ஒரு மனைவியை உடையவனாயிரு என்று எழுதி வைத்து விட்டு போனார். அவனுக்கு 1000 மனைவி இருந்தாலும் திருப்தி இல்லாத ஒரு ஜீவியம். நம்மை ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறார் அவருடைய நன்மைகளினால். யோபு சொல்லுகிறார், கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? தீமையை பிசாசுதான் கொடுப்பான், கர்த்தர் கொடுக்க மாட்டார். தீமையை அனுமதித்தது ஆண்டவர், ஆனால் கொடுத்தது சாத்தான். நாம் யோபுவின் புத்தகத்தை சரியாய் வாசிப்போமானால் அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். சாத்தான் தேவனிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டுதான் யோபுவை சோதித்தான். சோதனை, மனுஷன் தான் பாவத்தினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். சாத்தான் நம்மை சோதிக்கிறான். ஆனால் தேவன் நம்மை நன்மைகளினால் நிரப்புகிறார். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆகிய நன்மையானவைகளை தான் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். தீமையை ஒருவேளை அனுமதித்திருந்தால் நாம் முறுமுறுக்காமல் புலம்பாமல், அது எனக்கு சஞ்சலம், என் மனது சஞ்சலமாய் இருக்கிறது என்று சஞ்சலப்படாமல் சந்தோஷத்தோட, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரே, எனக்கு கட்டுகள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, உபத்திரம் இருக்கிறது, எனக்கு தெரியும், ஆனாலும் நான் சந்தோஷத்தோட இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த சுவிசேஷ வேலை நான் சந்தோஷத்தோடு ஓடி நான் முடிக்கிறோம். ஆகியால் தான் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேனப்பா, நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டேன், முடிந்தது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்தாரே. நாம் ஒவ்வொருவரும் கூட நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே, ஆண்டவரே நீர் என்ற கரங்களிலே கொடுத்த அந்த வேலையை நான் முடித்தேன், முடிந்தது என்று சொன்ன உடனே தேவன் நம்மை எடுத்துக் கொள்வார். நாம் முடிக்காத வரைக்கும் பூமியிலே அதை முடிக்க வைக்கிறதுக்கு தான் நம்மை ஆண்டவர் சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். முந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று எசேக்கியேலிலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார்,
முந்தின காலத்தில் நடந்ததை நீங்கள் சிந்திக்க. இப்ப என்ன சிந்திக்க கூடாது? முந்தின காலத்திலே நாம் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், அதையே யோசித்துக் கொண்டிருக்கூடாது. ஆனால் அவைகளிலிருந்து ஒரு போக்கை நமக்கு கொடுத்தாரே, அவைகளிலிருந்து நம்மை விடுவித்தாரே, அவைகளிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே, அதை செய்த தேவனை ஸ்தோத்தரித்து நாம் முந்தி அந்த காலத்திலே நடந்ததை நாம் மனதிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். மட்டுமல்லாமல் அவர் சொல்லுகிறார், இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்டு அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். இது அடுத்த கட்டமாக இந்த யூத ஜனங்கள் மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்த பின்பு அவர்கள் அந்த ஆலயத்தை கட்டுகிறதான வேளையிலே தான் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் அந்த தேவ ஜனங்களுக்கு வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். முந்தின காலத்திலே நடந்ததை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆலயத்துக்கு தைரியமாய் போவீர்கள், பலி செலுத்துவீர்கள், செலுத்திக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் பாவம் உள்ளே நுழைந்ததினாலே, ஆலயத்திற்குள்ளே அசுத்தம் வந்ததினாலே, ஆலயத்திற்குள்ளே விக்கிரகங்கள் வந்ததினாலே, ஆலயத்திற்குள்ளே ஆண்டவருக்கு பிரியமில்லாத பலிபீடங்கள் உள்ளே வந்ததினாலே அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. அதை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்த்து இப்பொழுது இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் என்று தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்ற வார்த்தையை சொல்லுகிறார். அப்படியானால் நாமே அந்த ஆலயம். ஒருவேளை ஒரு பாவ ஜீவியத்திலே வாழ்ந்த காலத்திலே நாம் எப்படி வாழ்ந்தோமோ, ஆனால் மனம் திரும்பின பின்பும் மீண்டும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே வந்ததா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாததை தேவ ஜனங்கள் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்ததினாலேதான் ஆலயம் இடிக்கப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்டது. ஆனால் அது மறுபடியும் எஸ்ரா நெகேமியாவின் காலங்களிலே கட்டப்பட்டது. எஸ்ராவின் காலத்திலே ஆலயம் கட்டப்பட்டது. அதை சிந்தித்து பாருங்கள். அது அஸ்திபாரம் போடப்பட்டது. போட்டு கொஞ்ச தூரம் கட்டி வருகிறதான கால நேரத்திலே அவர்களுக்கு எதிர்ப்பு வந்தது என்று எஸ்ராவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி வந்தபோதுதான் ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி கர்த்தர் எழுப்பி இந்த ஜனங்கள் அமைதியாய் ஆலயத்தை கட்டுவதை விட்டுவிட்டார்களே, தங்களுக்கு வீடுகள் கிடைத்து விட்ட பிறகு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே அவர்கள் இருந்து விட்டார்கள். ஆகையால் என் ஆலயத்தை கட்ட அவர்களை சொல்லி என்று சொல்லி சொல்லுகிறதை தான் நாம் இந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஆலயத்தை கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். முதல் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் நன்றாய் அதை விளங்கிக் கொள்வோம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 2 அதிகாரங்கள் இருக்கு. வீட்டிலே சென்று அதை நன்றாய் வாசித்து பாருங்கள். ஆலயத்தை கட்டுவதை நிறுத்தி தங்கள் வீடுகளை கட்டி அவர்கள் கம்ஃபர்டபுளா அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தது ஆண்டவர். ஆனால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. சம்பாதித்தார்கள், பொத்தலான பைக்குள்ளே போடுகிறதாயிரும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மலை மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லும் போது அதை கட்டின பின்புதான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்படியானால் முந்தின ஆலயமாகிய நம்முடைய சரீரம் ஒருவேளை பாவ சரீரமா இருந்த போது அதை விட்டு நாம் வந்து விட்டோம். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பும் நமக்குள்ளே பாவம் நுழைந்து விட்டது என்று சொன்னார். நாம் மறுபடியும் மனம் திரும்பி இந்த ஆலயத்தை சீர்படுத்த வேண்டும். ஒருவேளை எல்லா காரியங்களும் நமக்கு இருக்கலாம். பணம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், பொருட்கள் இருக்கலாம், ஆட்கள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை அது சீர்கெட்ட ஒரு வாழ்க்கை. தேவன் இல்லாத ஒரு ஆலயம் அது இடிக்கப்பட்ட ஒரு ஆலயம்.
தேவன் இல்லாத ஒரு ஆலயம், அது எருக்களமாக்கப்பட்ட ஒரு ஆலயம். தேவன் அன்றைக்கு இல்லாததினாலேதான் எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டது, அது எரிக்கப்பட்டது. நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள விட்டால் இந்த ஆலயம் இடிக்கப்படும், அது சீரழிக்கப்படும். ஆகிய நாம் நம்முடைய மனதிலே வைத்து சிந்திக்க வேண்டியது, கடந்த காலங்களிலே ஆண்டவர் என்னை நடத்தினார் அல்லவா, இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர் அவர் தானே, மீண்டும் பாவம் செய்யாதபடி காத்துக் கொள்ளுகிறவரும் அவர் தானே என்று அவரை சார்ந்திருக்க வேண்டும். நம் போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், வேதனைகளையே சிந்தித்துக் கொண்டிராமல் அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுவித்தார் அல்லவா, அதை சிந்தித்து இந்த ஆலயமாகிய சரீரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்றார். கர்த்தர் இந்த ஆலயத்தை முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய மனதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வைப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்போமானால் நம்முடைய மனது சஞ்சலப்படாது. நம்முடைய மனது மாயையை மாத்திரம் நோக்கி கொண்டிராது. ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். இரண்டாவது, நம்முடைய மனதை நீதிமான் மடிந்து போய் ஆண்டவரிடத்துல போய்கொண்டே இருக்கிறார்களே, அடுத்து என்னுடைய முடிவும் இருக்கும் என்பதை நான் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். என்றைக்கு வேண்டுமானாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரலாம், என்றைக்கு வேண்டுமானாலும் நாம் மறிக்கலாம். இதுல ஏதோ ஒன்று முந்திக்கொள்ளும். அந்த முந்திக் கொள்ளுகிற நாளுக்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டுமானால் முந்தி நடந்தவைகளை நாம் சிந்தித்துக் கொண்டு கர்த்தரை துதித்து கொண்டு நடக்க வேண்டும். இரண்டாவது, இப்பொழுது நாம் கட்டப்பட்டு வருகிறோமே, கர்த்தருடைய ஆலயமாய், கர்த்தருடைய பெரிய மாளிகையாய் நாம் கட்டப்பட்டு வருகிறோமே, இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும் போது, ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பின்னின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தோடு கூட நம்முடைய மனதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் வைக்கும் போது, நீதிமானின் முடிவை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கும் போது, நம்முடைய முந்தின நிலைமைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது, இப்பொழுது நாம் இருக்கிற நிலைமையிலே நாம் முந்தி ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறவர்களாய், இந்த ஆலயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராய் நாம் மாற்றுவோம் என்றார். இந்த ஆலயத்தை அவருக்கென்று கட்டி வைப்போம் என்றார். கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். முந்தின ஆலயமாகி நம்முடைய சரீரம் இருந்ததை பார்க்கிறோம். இனி வருகிற நாட்களிலே இந்த சரீரமாகிய ஆலயம் அவருடைய மகிமையினால் நிறைந்ததாய், பெரிதான மகிமையினால் நிறைந்ததாய் மட்டுமல்லாமல் சமாதானத்தை நம்மிலே கட்டளையிடுவாராக. சமாதானத்தை நம்மிலே கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியா நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் நல்ல பிதாவே, அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேளையிலும் எங்களோடு கூட ஆண்டவரே உன் மனதை வை என்று சொல்லி, ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறதிலே நாங்கள் எங்கள் மனதை வைக்கும்படியாக, பாவிகள் மேல் நாங்கள் பொறாமை கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் மனதை மாயையான காரியத்திற்கும் சஞ்சலத்தையே நோக்கி கொண்டிருந்து முறுமுறுக்கிறவர்களாய், ஆண்டவரே உம்மை தூஷிக்கிறவர்களாய் நாங்கள் பூமியிலே இருக்கக்கூடாது. எங்களுடைய ஆலயமாகிய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்க, பிந்தின ஆலயத்தின் மகிமையினாலே எங்கள் ஆலயமாகிய எங்கள் சரீரத்தை நீ நிரப்பி அதை சமாதானத்தை கட்டளையிட போகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பினார்.
துதி கனமகிமையா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.